வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஆஃப்டர் 2 கிளாஸ்க்கு அப்புறம் அகைன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க வரேன். ஸோ என்னோட ஸ்லைடு ஷேர் ஆகுதான்னு தெரில, பாருங்க. 1 மினிட். வெயிட். ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் ஹெட் சேலரி, பேசிக் சேலரி, வேஜஸ்ஸு இதை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரி இதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதோட தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த சேலரி வந்து என்னென்ன லெவலில் கொடுக்குறாங்க, எப்படி வருது, ஸோ அதில் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும், நம்ம வந்து எடுக்கிறோம், அண்ட் தென் வந்து அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ம். இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அலவன்ஸ். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே. அது ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ், எக்ஸம்ட் அப் டு சம் லிமிட்டு, டாக்ஸபிள் அலவன்ஸ். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 6 அலவன்சஸ் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி அலவன்ஸு, கன்வீனியன்ஸ் அலவன்ஸு, ஹெல்ப்பர் அலவன்ஸு, ட்ராவலிங் அலவன்ஸு, அகாடமிக் அண்ட் ரிசர்ச் அலவன்ஸு இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அலவன்ஸ்னா இப்போ ஒரு எலக்ட்ரிக்கலோ ஏதோ ஒரு பிஹெச்எல் ஏதோ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம்னு சொல்லி ஒரு அலவன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து எக்ஸாம்டட் தான், அதுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது. ஓகேங்களா? இதே எக்ஸாம்டட் அப் டு சம் லிமிட்னா சில்ட்ரன் எடுகேஷன். 1 மினிட். யா, 1 மினிட், 1 மினிட். யா. ஓ, ஓகே, சாரி. ஓகே, வாய்ஸ் கேட்குதுங்களா? ம். ஸோ ஓகே, ரைட். 1 மினிட் ஃபுல்லாக நான் ஸ்லைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கேட்குது, பார்க்க தெரியுதுங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அலவன்சஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட் அப் டு சம் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் அது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து பெர் மந்த், 2 சைல்டு, மேக்ஸிமம் 2 சைல்டுக்கு 100 ரூபா வந்து மாதம் நம்ம கொடுப்பாங்க, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். ஸோ இது எல்லாமே சம் லிமிட். ஓகேங்களா? எவ்வளோ இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 100 ருபீஸ் தான் வந்து ஒரு சைல்டுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அதே ஹாஸ்டல் அலவன்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 300 பெர் மந்த் பெர் சைல்டு, 2 சில்ட்ரனுக்கு. அதே மேக்ஸிமம் லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதே 2 சில்ட்ரனுக்கு தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டே வந்து அலவன்சஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% பேசிக் ப்ளஸ் டிஏ. அதே மெட்ரோ சிட்டியாக இருந்தால், மெட்ரோ சிட்டினா அவங்க கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, டெல்லி, மும்பை, கல்கட்டா அண்ட் தென் சென்னை. ஸோ இவங்கெல்லாம் இருந்தால் 50% பேசிக் சேலரியில் கொடுக்கணும். அதே நான் மெட்ரோனா இந்த 4 சிட்டியை தவிர இருந்துச்சுன்னா 40% பேசிக் ப்ளஸ் டிஏ அதில் வந்து கொடுக்கணும். அதுதான் ஹவுஸ் ரெண்ட் ஹெச்ஆர்ஏ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. டாக்ஸபிள் அலவன்ஸ், ஆல் அதர் அலவன்ஸ் லைக் டிஏ அண்ட் ஸ்பெஷல் அலவன்ஸ், போனஸ், இன்சென்டிவ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் பே, லஞ்ச் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிளில் வரும். ஓகேங்களா? இது தான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அலவன்ஸ். ஸோ இது வந்து எக்ஸாம் ஓரியன்டான டாபிக். அதில் வந்து இந்த எக்ஸாம் அப் டு லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, டூ
சில்ட்ரன் எடுகேஷன் லெவலில் அலவன்ஸாக இருந்தால் 200 per மந்த், ஒரு மாதத்துக்கு 100 rupees தருவாங்க. அதுவும் 2 சில்ட்ரனுக்கு தான், மேக்ஸிமம் 2 சில்ட்ரனுக்கு தான் கொடுப்பாங்க. அதே ஹாஸ்டல் அலவன்ஸ் இருந்தால் 300 per மந்த் per சைல்டு, 2 சில்ட்ரனுக்கு. அதே 2 சில்ட்ரனுக்கு 300 தான் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அலவன்சஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸோ அடுத்த இதில் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்போம். ஓகேங்களா? எனி எம்ப்ளாயி ஹூ இஸ் பிளைண்ட், டீஃப் அண்ட் டம்ப் ஆஃப் orthopedically handicapped with disability of the lower extremity can claim a tax exemption for transport allowances. Exemption limit for 3,200 per month and month yearly 38,400. அதாவது இப்போ டிசபிள் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஸோ அவங்க வந்து இப்போ அது என்ன சொல்கிறேன்னா, பிளைண்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் ஆத்தோ கால் முடியாமல் இருப்பாங்க. தென் வந்து ரொம்ப வந்து அவங்களால நடக்க முடியாது. அப்போ அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 3,200 தான் பெர் மந்த்துக்கு. ஓகேங்களா? இப்போ பெர் மந்த்துக்கு 3,200னா அப்போ 12 மந்த்துக்கு எப்படின்னு பார்த்து ஆனுவலியாக 38,400 வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். இது டிசேபிள் பீப்புள் எம்ப்ளாயாக இருந்தால் 3,200 வந்து லிமிட். ஓகேங்களா? ஓகே. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இதில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகேங்களா? இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் ஃபுல்லி டேக்ஸபிள் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ். ஓகேங்களா? நான் கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபுல்லி டேக்ஸபிள். அதே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் 5,000 எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். ஓகேங்களா? அதே வந்து 20% சேலரியில் வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸை பிடிச்சிக்குவாங்க டேக்ஸ். ஓகேங்களா? அதே ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்களோ அதில் 20% ஆஃப் சேலரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க என்டர்டைன்மெண்ட். ஸோ இதுதான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு டேக்ஸபிள். இதே நான் கவர்மெண்ட் இருந்தால் ஃபுல்லி டேக்ஸ் கட்டணும். இது வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் 5,000 எக்ஸம்ப்டடு, 20% சேலரியில் ஆக்சுவலி என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ ரிசீவ்ட் ஆகிருக்கோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸம்ப்டட் லிஸ்டா. அதில் வந்து ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ மெட்ரோ சிட்டினால நான் மெட்ரோபாலிட்டிக் சிட்டினா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், போன ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். 50% சேலரி ஃபார் தோஸ் லிவிங் இன் மெட்ரோ சிட்டி, 40% ஆஃப் நான் மெட்ரோஸ். அதாவது கொல்கத்தா, மும்பை, டெல்லின்னு சொல்லி சொன்னிருந்தாங்களே, அந்த இதுக்கு வந்தால் 50% ஆஃப் சேலரி. அதே நான் மெட்ரோவாக இருந்தால் 40% ஆஃப் தி எக்ஸம்ப்டட். இது ரெண்ட் பெய்டு பை 10% ஆஃப் சேலரி. ஸோ இது எல்லாமே ஆக்சிடென்ட் அலவன்ஸில் வரும். ஓகேங்களா? அதே வந்து சேலரியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்னா பேசிக் ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்சஸ். அதாவது அவங்க என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அலவன்ஸ். அதில் வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டு, கமிஷனு அண்ட் தென் அவங்க எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ண போகிறாங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி கொடுக்குறது தான் பேசிக் ப்ளஸ் டிஏ. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடை பார்ப்போம். இதுதான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் என்னென்ன இருக்கும், எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கிறத ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்கம் டேக்ஸில் நம்ம பேசிக்காக நம்ம பார்ப்போம். ஓகே. பென்ஷன் மந்த்லி கம்யூட்டட் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பென்ஷன். அதில் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன், கம்யூட்டட் பென்ஷன். ஓகேங்களா? அது கம்யூட்டட் பென்ஷன்னா எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10/10. ஓகேங்களா? இதே அன்கம்யூட்டட் பென்ஷன்னா பீரியாடிக் பென்ஷன், நார்மல் பென்ஷன். அதாவது ஃபுல்லி டேக்ஸபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட். அதாவது அன்கம்யூட்டட் பென்ஷன்னா ஒரு சில எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பென்ஷனை வந்து அமௌண்ட்டை ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக எனக்கு வந்து மாதம் மாதம் எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுங்க, அப்போ நான் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் அன்கம்யூட்டட் பென்ஷன். அது வந்து பீரியாடிக்கு அந்த நார்மல் பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே வந்து
கம்ப்யூட்டர் பென்ஷன் ஆல் டைப் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதில் ஆல் டைப் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஃபுல்லி எக்ஸம்டட் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயில் நாட் ரிசீவிங் கிராஜுவிட்டி, அவங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்காது. இதே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு செக்ஷனில் ஃபுல்லி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ரிசீவிங் கிராஜுவிட்டி ஆல்சோ, அது ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கிராஜுவிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து 1/3 ஆஃப் கம்ப்யூட்டர் வேல்யூ ஆஃப் பென்ஷன், அவங்க 1/3 வந்து வந்து கம்ப்யூட்டர் பென்ஷனில் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இதே 1/2 ஆஃப் த கம்ப்யூட்டர் வேல்யூ ஆஃப் பென்ஷன் டு கால்குலேட் தி டு ஏதாவது கம்ப்யூட்டர் பென்ஷனில் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அன்கம்ப்யூட்டர்னா இவன் பல்க் அமௌண்ட் கொடுக்கறது. ஓகேங்களா? பல்க் அமௌண்ட்டாக இல்லாமல் மந்த்லி. அண்ட் கம்ப்யூட்டர்னா இதில் வந்து ஒரு செட் ஆஃப் நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. 10/10 இவ்வளோ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதில் வந்து நான் கவர்மெண்ட் அண்ட் டைப் ஆஃப் எம்ப்ளாயை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி அதில் வந்து கிராஜுவிட்டியும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெனிஃபிட்டை வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நான் கவர்மெண்ட்டாக இருந்தால் கிராஜுவிட்டி இருக்காது, கவர்மெண்ட்டாக இருந்தால் பார்சியல் கவர்மெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு கிராஜுவிட்டி வந்து கிடைக்கும். அதில் 1/3 ஆஃப் கம்ப்யூட்டர் வேல்யூ வந்து பென்ஷனை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் 1/2 வந்து நான் கவர்மெண்ட்க்கு பென்ஷனாக கொடுப்பாங்க. இதுதான் பென்ஷன் வந்து மந்த்லி எப்படி கொடுக்குறாங்கங்கிறத வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி வரும் அப்படிங்கிறத. ஓகே. லீவ் சேலரி, லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் டூரிங் சர்வீஸ், லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட், சூப்பர்மென்ஷன் அண்ட் ரெசிக்னேஷன் ஃப்ரம் சர்வீஸ். அதாவது அவங்க லீவில் அவங்களோட சர்வீஸில் எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது டேக்ஸபிள். இப்போ எப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு டைம் ஆஃப் லீவில் வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட அந்த சென்ட்ரல் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட அது பார்த்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா 30 சில டேஸ் ஆஃப் சேலரி எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர். அதாவது எவ்ரி இயரும் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் தான் நமக்கு சேலரி கொடுப்பாங்க. அந்த 30 டேஸில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 31 ஃபஸ்ட்டாக வந்து நமக்கு சேலரி கொடுப்பாங்க. அப்போ அந்த லீவ் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அவன் வந்து எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் வந்திருக்காங்க, எத்தனை நாள் அவங்களோட கிரெடிட் எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த லீவை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதே ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட்டாக இருந்தால் 3 lakh அப் டு 3 lakh வரைக்கும் அந்த ஒரு எம்ப்ளாயோட அந்த லீவ் சேலரியை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து எக்ஸம்டடாக இருக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எக்ஸம்டடாக இருக்கும். அதர் எம்ப்ளாயாக இருந்தால் 3 lakh வரைக்கும் அந்த 10 மந்த் ஏவரேஜ் சேலரியாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் லீவ் சேலரிக்கான டிஃப்ரெண்ட். அண்ட் கிராஜுவிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு டியூரிங் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அவங்க வந்து எப்படி வந்து டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் அண்ட் டெத்தில் வந்து அவங்களுக்கு கிராஜுவிட்டி வரும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயர் ஆஃப் சர்வீஸ் ஒர்க்கிங் சர்வீஸை பார்த்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டைமில் வந்து டெத் ஆயிரும் அண்ட் தென் அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் எடுத்து தான் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட சர்வீஸை பொறுத்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் தான் போட்டிருக்கேன் பாருங்க. ரிட்டைர்மெண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்ட் பை மெம்பர் ஆஃப் தி டிஃபெக்ட் சர்வீஸ் அண்டர் த பென்ஷன் கோட் ரெகுலேஷன். அதுக்குன்னு ஒரு பென்ஷன் கோட் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணாங்க. இதில் வந்து எந்த கிராஜுவிட்டி யார் யார் கிடைக்குன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு கிராஜுவிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிராஜுவிட்டி வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸாம் ஆனால் தான் 10/10. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது கிராஜுவிட்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1972 வந்துச்சு. அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சேலரி இருக்கணும், அவங்களுக்கும் கிராஜுவிட்டி சம் ஆஃப் த 10% ஆஃப் த சேலரியில் பிடிச்சி இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து டெத் அவங்க ரிட்டைர்மெண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க வந்து எப்போ டெத் அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க மொத்த அமௌண்ட்டையும் அவங்களோட எவ்வளோ சர்வீஸ் இருக்கோ அவங்களோட லீவ் என்ஹான்ஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு அந்த கிராஜுவிட்டியை கொடுப்பாங்க. இதே நாட் கவர் அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 அதே அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 5,000 10 lakh வரைக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸாம் பண்ணுவாங்க. இதே லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆக்ட் படி இருந்துச்சுன்னா 20 lakh வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 15/26, அதாவது 15 மந்த்து 15 டேஸ் அப்போ கால்குலேட் பண்ணி அண்ட் 2.5 வருஷம் அப்படிங்கிறத அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி அந்த கிராஜுவிட்டியை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான். அதே வந்து நான் கவர்மெண்ட் நாட் டுவர்ட் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்னா 1/3 ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவங்க எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக அந்த கம்பெனிக்கு எவ்வளோ தூரம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதை கால்குலேட் பண்ணி அந்த கிராஜுவிட்டியை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கிராஜுவிட்டி. ஓகே. இது வந்து
இந்த ஒரு எப்படி பிஎஃப் கொடுக்குறாங்க, அந்த பிபிஎஃப், ஸ்டாட்டுட்டரி பிபி என்ன, அன்ரெகனைஸ்ட் பிபிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அதுக்கு வந்து ஆஸ் பர் அண்டர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 80cc. அதுக்கு வந்து இது எல்லாமே இந்த ஒரு செக்ஷனை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 80cc டிடெக்ஷனு, 80சி அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஓரியன்டான இது. அதில் 80cc தான் கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்பாங்க. 80cc பிபிஎஃப், 80cc ஸ்டாட்டுட்டரி பிபிஎஃப். அதுக்கு வந்து எக்ஸாம் நைன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. அதாவது சேலரியில் ஒரு 9% இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்பாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டாட்டுட்டரி பிபிஎஃப் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம் கொடுப்பாங்க. இதுக்கு இவ்வளோ சேலரி இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அண்டர் ப்ராவிடென்ட் பண்ணாங்க டேக்ஸபிளில் வராது. ஓகேங்களா? இதுதான் அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும், வித்ராவல் அமௌண்ட்டாக இருக்கட்டும். அண்ட் தென் வந்து வித் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் பே ஆர் எக்ஸாம் எனி திங் பியாண்ட் தட் இஸ் ஆர்டர் டு த எம்ப்ளாயி சேலரி இன்கம். அதாவது அவங்களோட சேலரியில் இன்கம் வந்து 12% வந்து எக்ஸாம் பண்ணுவாங்க. அதில் வந்து பிபிஎஃப்பாக இருக்கட்டும், ஸ்டாட்டுட்டரி பண்ணுறதும் நாட் டேக்ஸபிள், அந்த மூணுக்குமே நாட் டேக்ஸபிள் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் வந்து இந்த மேலே இருக்க அந்த செக்ஷனை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றதான் நீங்கள் ஓரளவாக பார்த்துங்க. ஓகேங்களா? பெர்க்யூசிட்டி மீனிங் ஆஃப் பெர்க்யூசிட்டி அப்படின்னா வெயிட். ஓகே. பெர்க்யூசரினா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட அவங்களோட இதை பற்றி அவங்களோட சர்வீஸை பொறுத்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்களா மணியா அல்லது அந்த பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த காஸ் ஆர் ரிசீவ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸுக்குள்ளே வராது. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சம் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 17/2 வந்து அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து இன்கம் டேக்ஸில் வராது. ஏன்னா இது கம்பெனியே கொடுக்கறனால டாக்ஸபிள் அமௌண்ட்டில் வராது. இதுதான் பெர்க்யூசியூட். பெர்க்யூசியூட்னா சம் ஆஃப் த ரிசீவ்டு அதாவது பார்த்தீங்கன்னா பொசிஷன் அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த பதவியில் இருக்கிறதுக்கு ஒரு ரெகக்னேஷன். இப்போ வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கணும் அண்ட் தென் எம்டியாக இருந்தாங்கன்னா அந்த அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஒரு மரியாதை தான் பெர்க்யூஷட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? நான் மானிட்டரி பெர்க்யூஷட், மானிட்டரி பெர்க்யூஷட் அப்படிம்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மானிட்டரினா கார்ட்னரு, ஸ்வீப்பரு, வாட்ச்மேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃப்ரீயாக வந்து பண்ணுறாங்க அந்த கூட்டுறவங்களா இருக்காங்க வந்து நான் மானிட்டரி. அதே வந்து பார்த்தோன்னா மானிட்டரினா ரீஇன்பெக்ஷன் ஆஃப் சேலரி சர்வெண்ட். அதாவது வேலைக்கு போய் கம்பெனியில் உட்காந்து பண்ணுறவங்களுக்கு பேர் சேலரி ஆஃப் சர்வெண்ட். ஃப்ரீ கேஸு, எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மானிட்டரி. இவங்க போட்டு பாருங்க. ஃப்ரீ எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி எம்ப்ளாயி சில்ட்ரன் என்னது மேக்ஸிமம் 2 அதுக்கு வந்து 1000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது யூஸ் ஆஃப் மோட்டர் கார் அண்ட் தென் வந்து ப்ரைவேட் ஜேர்னி ப்ரைவேட் ஃப்ரீ காஸ்ட் கன்செஷனல் ரேட் அண்ட் எம்ப்ளாயி ஃபேமிலி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி. ஓகேங்களா? யார் இருக்காங்க நான் மானிட்டரி யார் ஸ்பெசிஃபிக்காக இருக்க எம்ப்ளாய்க்கு. இதே வந்து டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்களா பார்த்தீங்களா, எல்லாருக்குமே இந்த வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். ஓகேங்களா? டேக்ஸில் வந்து பிடிச்சிக்குவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலியஸ் ஆஃப் ரெண்ட் டு ஃப்ரீ அக்கமடேஷன். அதாவது கேஸ் 1 கேஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்னன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்ன. அதாவது இப்போ வேல்யூ வந்து இப்போ அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தூரம் இருக்கணும் அந்த அமௌண்ட் இந்த இதில் இருக்கணும் இந்த ஒரு பில்டிங் இருக்குன்னா இதுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அதே நான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பை எம்ப்ளாயி அது வந்து டேக்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 டைப்பாக இருக்குது. ஓன் பையாக இருக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்கனாக இருக்கணும். இப்போ வந்து பாப்புலேஷன் கிரேட்டர் தென் 10 lakhனா 7% சேலரியை எடுத்துக்கணும். அதே பாப்புலேஷன் 10 lakh லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா 25 lakhs வந்து பேசிக் சேலரியில் எடுத்துக்குவாங்க. இதே பாப்புலேஷன் மோர் தென் 25 lakhs இருந்துச்சுன்னா 50% ஆஃப் சேலரியில் கால்குலேட் பண்ணுவாங்க. இது தான் அந்த ரெக்கமெண்டேஷன், அதாவது அக்கமடேஷன் சொல்லுவாங்க, வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் அப்படிங்கிறது அது அன்பர்னிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆக்சுவல் லீஸ்ட் ரெண்ட் பேர்னா
50% ஆஃப் எம்ப்ளாயி சேலரியை வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது அவன் வந்து ஓனராக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 50% ஆஃப் சேலரியை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் வேல்யூஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் அன்ஃபர்னிச்சர் அண்ட் கேஸ் ஒன் அண்ட் கேஸ் டூங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மோர் தென் 25 lakhsனா எவ்வளோ கொடுப்பாங்க? பெர்க்யூசட் ரேட் வந்து 15%. பாப்புலேஷன் மோர் தென் 40 lakh இருந்தால் பெர்க்யூசட் ரேட் எவ்வளோ இருக்கும்னா 10% இருக்கும். பிட்வீன் 10 lakh டு 25 lakh இருந்தால் 10% பெர்க்யூட் ரேட் இருக்கும். பிட்வீன் பாப்புலேஷன் வந்து 15 lakh டு 40 lakh 7 பெர்க்யூட் ரேட் இருக்கும். லெஸ் தென் 10 lakhனா 7.5. லெஸ் தென் 15 lakh வந்து பாப்புலேஷன் இருக்கும். பெர்க்யூசட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5% இருக்கும். அது என்னன்னா ஒன்றும் இல்லை, அது ப்ரீவியஸ் தான். ப்ரீவியஸ் கேட்டகரிஸ்க்கும் நே கேட்டகரைசேஷன் ரேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட், வேற எதுவுமே கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் கேட்டகரிக்கும் நியூ கேட்டகரி ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மோர் தென் 25னா 50%, இதே மோர் தென் 40 lakhனா 10%. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் தான். எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. இது எல்லாமே நம்ம எக்ஸாம் டைம் உள்ள ஓரியன்டு. நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது valuation of furnished house. If furniture is provided, then if owned by 10% of cost furniture, if taken on rent, actual hire check be added the unfurnished value. அதாவது அப்போ எனி ரெண்ட் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. டாக்ஸபிள் ப்ரெஸ்கியூட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது 10% காஸ்ட் பண்ணுச்சுன்னா இப்போ எப்படி சொல்கிறதுன்னா ஒன், அதாவது அது என்னன்னா இதை நம்ம வந்து ஒரு பல்காக ஒரு ஒரு கம்பெனி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கும்போது அது எந்த என்னன்னா வந்து அது வந்து டாக்ஸபிளில் வராது. அப்போ வந்து அவங்களோட அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம அதை வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா இருங்க வரேன். ஆ, அதாவது அந்த ஒரு பத்து வீட்டுக்கு கீழே வந்து வேல்யூஷனை கொடுக்கும்போது அதுக்கு வந்து 10% வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா வாடகைங்கிறது முதலாளி தானே வாங்குறாரு. அப்போ வாங்கும்போது அது வந்து என்ன பண்ணால் டேக்ஸபிள் அமௌண்ட்டில் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி எடுக்கும்போது இதே வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து இந்த ஹவுஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கும்போது முதலாளி வந்து கண்டிப்பாக அந்த டேக்ஸில் 10% காஸ்ட்டில் வந்து அமௌண்ட்டை பிடிச்சிக்குவாங்க. அதுதான் வேல்யூஷன் ஆஃப் பர்னிஷ்ட் ஹவுஸ். ஓகேங்களா? இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் எல்லாம் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் எனக்கு பர்சனலாக சேட் பண்ணுங்கள். இது ஒரு கொஸ்டின். ஃபார் an employee on receipt of costal expenditure allowance for 3 children, the maximum allowance is exempt under section 10/14. ஓகேங்களா? ஹாஸ்டல் அலவன்ஸ்னால் எவ்வளோ சொல்லியிருந்தேன் சொல்லுங்கள். ஒரு மேக்ஸிமம் 3 children சொல்லியிருந்தேன். எவ்வளோ சொல்கிறீங்க? ஒரு சில்ட்ரனுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தோம்? ஒன்லி 1 person அனுப்பியிருக்காங்க. சொல்லுங்கள். ஆன்சர் ஏஆர்பி. ப்ளீஸ் சாட். ஓகே, ஒன் சாட் வந்திருக்கு. ஓகே, குட் சார். அனதர். ஓகே, ஸோ ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. 10,000. 1 minute. 10,800.
ஓகேங்களா? அதுதான் ஆன்சர் ஏ. ஓகேங்களா? ஓகே. குட், குட் சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே. அடுத்தது. அடுத்தது பார்ப்போங்களா? ஸோ லாஸ்ட் ஒன். ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்ட் பை விடோ ஃபார் மெம்பர் ஆஃப் த ஆர்ம் ஃபோர்ஸ் பை த டெத் ஆஃப் அக்யூர் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் டியூட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஃபேமிலி பென்ஷனில் எவ்வளோ இதை கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்னன்னு நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சொல்லுங்கள். கிவ் கிவ் ஆன்சர். ஓகே. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆன்சர் சி. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை எதுவும் கிளாரிஃபிகே இருக்குதுன்னா